பூர்வ ஜென்ம கர்மாவின் வாசனையால் தான் ஒரு ஆத்மாவானது ஒரு தாயினுடைய கருவறையை சென்று அடைகிறது. அந்த ஆத்மா சென்று அடையும் பொழுதே அதில் எழுதப்பட்டிருக்கும், நீ நிறைவேற்ற முடியாமல் போன கனவுகள், நீ பட்ட ஆசைகள், நீ நிறைவேற்றாமல் பாதியிலே விட்ட வேலைகள், இதை எல்லாவற்றையும் நீ தொடர வேண்டும் என்று அதற்கு விதி இருக்கும். அதன்படிதான் அது பிறவி எடுக்கும். அது எதையெல்லாம் பாக்கி வைத்திருக்கிறதோ அதையெல்லாம் மீண்டும் பிறந்து நிச்சயமாக முடிக்கும். ஒரு ஆத்மா பல பிறவிகளை எடுக்கிறது என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் அந்த ஆத்மாவினுடைய மனித பிறவி மட்டும்தான் இதில் கணக்குக்கு வரும். அதாவது ஒரு ஆத்மா இறந்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு புல்லாகவோ பூண்டாகவோ ஒரு நாயாகவோ ஒரு நரியாகவோ பிறந்திருந்தாலும் அது அடுத்து எடுக்கக்கூடிய மனித பிறவி மட்டும்தான் இதில் கணக்குக்கு வரும். காரணம், இதனுடைய அந்த பூர்வ ஜென்ம வாசனை என்பது மனித பிறவிக்கே உரித்தான ஒரு குணம். இதை அடிப்படையாக கொண்டுதான் கருவிலேயே ஒரு குழந்தைக்கு அதனுடைய விதியானது நிர்ணயிக்கப்படுகிறது. இப்போ ஒரு சின்ன விஷயம், யாருக்காவது ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த கர்மா எப்படி வேலை செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கை கடிகாரமோ சுவர் கடிகாரமோ அடுப்போ விளக்குகளோ பொதுவாகவே யாருக்கும் நாம் பரிசு பொருட்களாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அதை பெறுபவர்கள் அதை சரிவரைய உபயோகிக்காவிட்டால் நமக்கு அது எதிர்வினையாற்றும். இப்போ யாருக்காவது நீங்கள் ஒரு கடிகாரத்தை பரிசளிக்கிறீர்கள் என்றால் அந்த காலத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்றீர்கள். அந்த காலத்தின்படி அவர் சரியாக நடந்து கொண்டு அதை மதித்து நடந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் காலத்தை மதிப்பவராக இல்லாவிட்டால் அதை எதிர்வினையாற்றி கொடுத்த உங்களையே பதம் பார்க்கும். இதனால் தான் சில பொருட்களை நாம் யாருக்குமே பரிசு பொருட்களாக கொடுக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதிலுமே நம்முடைய கர்மா அடங்கி இருக்கிறது.